வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபார் தி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் as well as for the 5th டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேதன் மிக்ஸ்வினியை வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் மட்டும் இல்ல, ஸ்குவாட் அவுட்டே தூக்கிட்டாங்க. அவரை ரீப்ளேஸ் பண்ணது யாருன்னா சாம் கான்ஸ்டாஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஆஸ்திரேலியாக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அட் சேம் டைம் இந்தியாவோட பாத்தீங்கன்னா 2 டே மேட்ச்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு. அட் சேம் டைம் பிபிஎல்ல அவரோட டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 போட்டிருக்காரு. அது எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் நேதன் மிக்ஸ்வினி வந்து பாத்தீங்கன்னா டஃப் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெபியூ பண்ணிருக்காரு. பெர்த்தா இருக்கட்டும், இல்ல ஆடிலைட் பிங்க் பால் டெஸ்டா இருக்கட்டும், பிரிஸ்பேனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸ் டு பேட். அதுவும் பும்ராவை நியூ பால்ல ஃபேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். அவரோட அந்த 38 பிங்க் பால் டெஸ்ட்லயா இருக்கட்டும், இல்ல அவர் பிரிஸ்பேன்ல இனிஷியலா சர்வைவ் ஆன விதமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அவரை இப்படி டிராப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேர் திங் எனக்கு தோணுது. அண்ட் அட் சேம் டைம் 2 மெம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. 13 மெம்பர் ஸ்குவாட்ல இருந்து 15 மெம்பர் ஸ்குவாட் ஆயிருக்கு. ஜெய் ரிச்சர்ட்சன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஆட் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சாம் கான்ஸ்டாஸும் வந்திருக்காரு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வெரி டெஸ்பரேட். ஏன்னா மெல்போர்ன் மேட்ச்ல அவங்க வின் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.